நினைத்த தென்றலாய் வந்து போகும் இவரின் சின்ன சிரிப்பு, தொலைவில் இருந்தாலும் தொலைந்து போகாத முகம், அழகான பேயும் உண்டு அதற்கு ஒரு காதலும் உண்டு என்று தன் அழகான நடிப்பால் ஆத்மாக்களை எழுப்பிய பாடல் பேய் கதையில் வந்த சோனியா அகர்வால் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். Good evening. பேய் காதல் இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஆனந்த் கால் பண்ணும்போது ஐ வாஸ் இன் சண்டிகர் அண்ட் he said இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், தரன்ஸ் மியூசிக் வீடியோ இட் இஸ். Honestly, if it was somebody else, maybe I would have given it a thought, being it a music video, but this is like family. Priya Anand is one of my best friends, and she also dubs for me. She's dubbed for me since 7G, and Anand is her husband. And Dharan is a very good dear friend of mine, so there was no reason for me to say no or I'll think about it. And honestly, it was super fun to shoot with all of you all. It was like, I was excited that, okay, shooting with friends for the first time. It was real good fun, but on the sets as a director, Anand, I think you've done a brilliant job. You took out the best from each one of us. And Yasir, thank you for the hook step. That was I really enjoyed doing it. I'm not a great dancer, but I tried my best, and I really enjoyed that movement that you gave me. And thanks Priya, thanks Shraddu for being a co-star. And Brijesh was there, Nagesh sir's grandson. Nagesh sir and me, we've shared screen in Galkunde, and after that his grandson was there in this video, so it was lovely working with him too. We shot this video I think in one day, and the whole team really worked very very hard towards it, so keep supporting us, and thank you so much. Thanks. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய நன்றி. டைம் எடுத்து இங்கே வந்து இது ஒரு 3 நிமிஷம் பாட்டு தான், ஆனால் நிறைய பேருங்களுக்கு இன்றைக்கி இந்த இண்டிபெண்டன்ட் சாங் வந்து ஒரு சினிமா மாதிரி. இது ஒரு சினிமாவுக்கு எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறோமோ அதே அளவுக்கு தான் இது வந்து நாங்கள் ஒரு படமாக தான் பார்க்குறோம். ஸோ நான் பண்ணிட்டு வந்த வரிசையான பாடல்களில் இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். ஏன் அப்படின்னா, அந்த டைரக்டர் தெரியாமல் என்னை வந்து இதில் நடிங்க அப்படின்ட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவர் ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ், நிறையா ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க. இல்லை ஏன்னா அந்த சாங்கை நாங்கள் ஒர்க் பண்ணும்போது சரி நீங்களே நடிங்க, சரி நான் ஏதோ ஒரு பேயாக இருப்பேன் அப்படின்னு பார்த்தேன். கடைசியில் என்னை வந்து இதில் மெயின் கேரக்டராகவே நடிக்க வச்சுட்டாரு. ஸோ அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இந்த பாடல் இது வந்து ஜென்ரலாகவே எனக்கு இந்த கோஸ்ட்டு பேய் இதுனால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இதில் நிறையா எஃபர்ட் போட்டு சொன்னோடனே அவர் ஒரு பேய் பேராக சொன்னார். சரி நீங்களே எழுதுங்க அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னேன். அதை அவர் சீரியஸாக எடுத்து ரொம்ப அழகாக எழுதிட்டார். ஸோ பட் உண்மையிலுமே நீங்கள் ஒரு வார்த்தையாக கேட்டிங்கன்னா அதில் ரொம்ப அழகாக ஒரு பேயை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ திஸ் சாங் இஸ் மெயின்லி ஃபார் கிட்ஸ், எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்கு தான் இந்த பாட்டை பண்ணோம். ஸோ அதனால தான் அவரோட பொண்ணு எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஸ்ரத்தா, அவங்க அவ்வளோ அழகாக ஆடி ஆனபெல்லாம் அதில் நடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரம் அவங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக வருவாங்க. அண்ட் ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி. நான்லாம் சின்ன வயசில் காதல் கொண்டேன், சன்பாஜி, ரெயின்போ காலனிலாம் பார்க்கும்போது ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட இதில் வந்து பீங் அ பார்ட் ஆஃப் இட் அண்ட் ஆக்டிங் இன் ஹர் மெயின் வீடியோ, அவங்க தான் ஆக்சுவலாக அந்த பாட்டில் மெயினான இது. அதில் நான் ஒரு பாட்டாக இருக்கேன்றது நான் நினச்சி பார்க்கல. இன்னுமே அதே ஏஞ்சல் மாதிரி தான் இருக்காங்க, பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இல்லையா? Ghost on screen, but you don't look like a ghost, no? See how angelic ghost. So yeah, and கூட நடித்த பிஜேஷ் அண்ட் எழில் 2 பேருங்க இருக்காங்க. அவங்களுமே வந்து வெரி வெரி குட் ஆர்டிஸ்ட். தி எலிவேட்டட் த ஹோல் சாங். அதோட காமெடி எல்லாமே அவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சாங்க்கு முக்கியமான ஒரு பர்சன் வந்து யாசர், கோரியோகிராஃபர். பிகாஸ் அவரோட ஐடியாஸ் அண்ட் எவ்ரி திங், இட்ஸ் நாட் ஓன்லி டான்ஸ் சும்மா கோரியோகிராஃப் பண்ணிட்டோன்னு இல்லை. ஒரு பேய் எப்படி இருக்கணும், டிரெக்டரோட உட்காந்து ஒரு ஷாட் எப்படி வரணும், அதில் ஒரு ரவுண்ட் ட்ராலி ஷாட் ஒன்று இருட்டிலே இருக்கும். அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours எடுத்துருப்போம் ஒரே ஷாட், அது எல்லா பேய்களையும் வச்சு. ஸோ தி ஐடியாஸ் வாட் comes out from him and everything,
apart from his talented and the choreography, இதில் நீங்கள் பார்த்தாவே தெரியும், he's very very talented. And இதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாமே, from the cameraman to editors to everyone, have done a great job. And thanks Mr. Anand for என்னை வந்து இதை ஒரு ஆட வச்சு நடிக்க வச்சு பேயாக வைக்காமல் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கெலாம் மறுபடியும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டு சரிகமா. இந்த ஒரு எப்போவுமே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. பாடாத பாட்டலாம்னு ஒரு ட்ராக் ஒன்று பண்ணோம், அது இண்டிபெண்டன்ட் சாங்கில் பெருசாக ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா லாரன்ஸ் மாஸ்டர் படத்தில் வந்து திரும்பியும் இதாச்சு. ஸோ தேவ் ஆல்வேஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட் ஃபார் மீ. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ அகெயின் ஸோ மச். அண்ட் சாங்கை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ தரன். One and all present here, thank you so much for your time and attention. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் நம்ம பாட்டு நம்ம கோரியோகிராஃபி பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மூமெண்ட். அண்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆடியன்ஸ் சைட்லேருந்து தோ இட் ஹாஸ் பீன் 1 week ஆஃப் ரிலீஸ், நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. இம்பார்ட்டன்ட்லி இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் எப்படி ஒரு டைலாக் இருக்கும், ஒரே நாள் ராத்திரியில் பாட்டு போட்டு கலக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது சத்தியமாக கிடையாது. நாங்கள் வந்து ஒரு டைரக்டரோட விஷன் இருந்தது. இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப பெரிய ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் அண்ட் தரன் சார். அது நம்ம ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாரு தரன் சார் வந்து. அண்ட் டைரக்டரோட விஷன் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. லைக் அவர் சில வேலையெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு ஈடுபாடு இருந்தது அவருக்கு. அண்ட் சோனியா மேம், தேங்க்யூ ஸோ மச். நினைக்கவே இல்லை, நாங்கள் சும்மா கேட்டதுக்காக ஓகே அப்படின்ட்டாங்க. ஷீ எலிவேட்டட் த சீன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அல்ஹம்துலில்லா, நீங்களும் பார்த்து ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்ப்ரெட் சம் லவ். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அண்ட் பேய் காதல் இது என்ன, சும்மா நானும் தரனும் we're all friends ஆக்சுவலாக. நானும் தரன், சோனியா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ தரன்ட்ட சும்மா ஒரு கான்செப்ட் ஒரு ஐடியா இருக்குது பண்ணலாமா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இமீடியட்டாக ஒரு ட்ராக் ஒன்று காமிச்சார். இந்த மாதிரி ஒரு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அப்புறம் லிரிக்ஸ் பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லும்போது சரி வேறு எதாவது லிரிக்ஸஸ் பார்க்கலாம் அப்படின்னும் போது இவர் வந்து இல்லை நீங்கள் தான் லிரிக்ஸ் எழுதணுன்னு. எனக்கும் பேய்க்கு ரொம்ப தூரம் ஐடியா தான் வந்தது, பட் லிரிக்ஸ் எழுத சொன்னார்னு சொல்லிட்டு பெரிய ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நைட்லாம் உட்காந்து எல்லாம் பேயை பற்றி யோசிச்சு அன்றைக்கி நைட்டு தூங்காமல் இருந்தது தான் அது கருத்து. பட் எழுதி ஓரளவுக்கு கோர்வையாக வந்து அவர்கிட்ட காமிச்சேன். அப்ரூவல்லாம் கொடுத்தாரு தரன், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படியே போயிடலாம் அப்படின்னு. அப்படி உருவானது தான். அப்புறம் ரொம்ப அழகான ஒரு பேய் தேவைப்பட்டது. ஸோ சோனியா கிட்ட இமீடியட்டாக ஃபோன் பண்ணி, சோனியா இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தரனோட பண்ணுறோம், நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு. ஸோ she accepted. Thank you very much, Sonia. Thanks for being a part of this video album. And இதெல்லாம் எடுத்து முடிச்சப்புறம் சரிகமா கிட்ட போட்டு காமிக்கும் போது அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு கிட்ஸ் சேவியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஐ செட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோல் ப்ராஜெக்ட் இப்படி தான் வந்தது. இதுக்கு மேலே ஒரு பெரிய கதைலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு நாட்டு அழகாக எடுக்கணும்னு சொல்லிட்டு. முக்கியமாக டான்ஸ் மாஸ்டர் தேவைப்பட்டது, நிறைய பேய்கள் தேவைப்பட்டது. யாசர் அகேன் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். என்ன அப்படின்னு சொல்லும்போது டிஎன்ஏ ஸ்கூல் நடத்திட்டுருக்கார், டான்ஸ் ஸ்கூல். ஸோ அவர் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க பாஸ், நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அழகழகாக வித்தியாசமாக பேய்கள்லாம் அவரும் கொண்டு வந்தார். ஸோ இப்படி தான் சேர்ந்து உருவானது தான். அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் மை பெட்டர் ஹாஃப் பிரியா ஆனந்த். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது காசு திருப்பி வருமா அப்படின்னு கேட்டாங்க. சரி எனக்கு கன்ஃபார்ம்டாக தெரியாது, எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். ஸோ ஸ்ரத்தா ஆனந்த் என் பொண்ணு இதில் நடிச்சிருக்காங்க, குட்டி அனபில் நடித்தது என்னோடய டாட்டர் தான். ஸோ இது ஒரு ஜஸ்ட் அன் எக்ஸ்பீரிமெண்ட் ப்ராஜெக்ட். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் டர்ன்ட் அவுட் வெல், நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ. ஹேவ் எனி திங் டு ஆஸ்க்?